தன்மை நான் காளியானவள் கூறி கொடிய போரில் வல்லவரான வீரவாகு தேவரிடம் விடை பெற்றுக் கொண்டு மீண்டும் சிங்கத்தின் அழகிய படையின் மேல் அமர்ந்து முந்தைய காளிப்படைகள் நெருங்கிட முன்பு வந்ததைப் போலவே திரும்பிச் சென்றாள். ஆற்றல் சான்று செங்கிட திருமுக்கான்று காளிதேவி சென்ற பின்னர் அக்னி முகன் அவற்றை எல்லாம் கண்டான். சினம் கொண்டு இக்கல் வந்து ஆற்றல் நன்றாக உள்ளது என்று கூறி திண்ணிய வலிமையும் ஆற்றலும் மிகுந்து விண்ணில் கிடந்து இடியை உமிழும் மேகமானது எழுந்ததைப் போல விரைவாக எழுந்து செல்ல நானாள். நீர்கள் பலவற்றையும் கொண்டு விழுங்கி குருதியையும் கல்லையும் குடித்து பொருந்திய தனது வயிறு நிரம்பாமல் குறையாத பசிநோய் மிகுந்து திரியும் காளியினாலே இதற்கு முன் நான் பகைவர்களை வென்றேன். சூரபத்மின் மகனான எனக்கு துணை வேண்டுமோ? சூலகம் தண்டம் வாழும் சுடர்மழை படையும் சீற்ற கோலமும் கொண்டு பாங்கே கூலிகள் சூழ வைகும்